தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஓய்வு நாளை கண்டிருக்கிறோம். ஸோ தேவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்த அநேகர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அளவற்ற அன்புக்காக நம்ம ஆண்டவருக்கு நம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த நாளில் தானியேல் புத்தகத்திலிருந்து 11ஆம் அதிகாரத்தை முடித்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், வருஷ கடைசி ஓய்வு நாளில் தேவனுடைய அன்பையும் அவருடைய நடத்துதலையும் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நினைவு கூறும் தேவன், a God who remembers, a God who remembers, நினைவு கூறும் தேவன் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். சங்கீதம் 136 வசனங்கள் 23 முதல், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய என்றும் நிலைத்திருக்கும் கிருபையினால் நம்மை ஆச்சரியமாக நடத்தி வருகிறார். 2024 வருஷத்தினுடைய கடைசியில் நாம் வந்து நிற்கிறோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்ம இந்த வருஷத்தில் கடைசி வரைக்கும் இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம், தேவன் நம்மை வழிநடத்தி இருக்கிறார் என்று தான் நாம் உணர வேண்டும். தேவனுடைய ஆச்சரியமான நடத்துதலை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நம்மை நினைக்கிற தேவன், நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். பல நேரங்களில் நாம் நினைக்கிறதெல்லாம் கிடையாது. சரிதானே? சில நேரங்களில் நமக்கு நன்மை செய்கிறவர்களை நாம் நினைப்பது கிடையாது. தீமை செய்தவர்களை மறப்பதே கிடையாது. உண்மைதானே? நன்மை செய்கிறவர்களை நாம் நினைப்பது கிடையாது, தீமை செய்கிறவர்களை மறப்பதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் நம்முடைய தேவன். சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 115 வசனம் 12 சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அது ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, the Lord is mindful of us அப்படின்னு படிக்கலாம். the Lord is mindful of us, he will bless us. நம்மை அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களையும் என்னையும் நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்து அவரை மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். சரிதானே? இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். எத்தனையோ சுகவீனங்கள் மத்தியில் தாண்டி வந்திருக்கிறோம். எத்தனையோ விபத்துக்கள், நமக்கே தெரியாத விபத்துக்கள், நமக்கே தெரியாது. எப்படிலாம் நமக்கு விபத்துக்கள் நேரிட்டிருக்க வேண்டும் என்பது நமக்கே தெரியாது. எலன் ஒயிட் அம்மையார் எழுதியிருப்பாங்க, ஒன்லி இன் த லைட் ஆஃப் இட்டர்னிட்டி we will know how our angels have protected us. தேவ தூதர்கள் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாத்து நம்மை நடத்தி இருக்கிறார்கள் என்பதை நித்தியத்தின் வெளிச்சத்தில் தான் நாம் போகும்பொழுது நமக்கு புரியும். என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு நேரிட்டிருந்திருக்க வேண்டும், எவ்வளவு தீங்குகள் நாச மோசங்கள் நமக்கு ஏற்பட்டிருந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது.
நமக்கே தெரியாத எத்தனையோ விதமான நாசமோசங்கள் நமக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை தமது தூதர்களை கொண்டு காத்திருக்கிறார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் அவர் எப்படியெல்லாம் நினைக்கிறார் என்பதைத்தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஜெபத்தோடு படிக்க போகிறோம். ஒரு ஜெபம் பண்ணுமா? எங்கள் நல்ல தகப்பனே, நினைவு கூறும் தேவனே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் படித்தோம்ப்பா. நினைவு கூறுகிற தேவன் எப்படியெல்லாம் எங்களை நினைவு கூறுகிறார் என்பதை நாங்கள் நிதானித்து பார்த்து, தகப்பனே உமக்கு நன்றி செலுத்த, உம்முடைய கிருபையை புகழ எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நாளில் நாங்கள் படிக்க போகிற சத்திய வார்த்தைகள், ஆண்டவரே, இந்த வருஷ கடைசி ஆராதனைகளில் நாங்கள் கூடும் பொழுது தேவனுக்கு உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து நன்றி செலுத்துவதற்கு ஏதுவாக எங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு செய்தியாக இந்த செய்தி அமைய ஆவியானவர் அருள் தாரும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும், கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் தேவன் யார் யாரையெல்லாம் நினைத்திருக்கிறார்? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். யாரெல்லாம் அவர் நினைச்சிருக்கிறாரு என்றால், வேதாகமத்தில் 3 கதாபாத்திரங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தில் 8வது அதிகாரம், ஆதியாகமம் 8வது அதிகாரம் வசனம் 1. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் அப்படின்னு வாசிக்கிறோம். நோவாவும் அவருடைய மனைவி, 3 ஆண் மக்கள், 3 மருமகள்கள், 8 பேர், 8 மனிதர்கள், அப்புறம் மிருக ஜீவன்கள் எல்லாமே. எவ்வளோ நாட்கள் பேழைக்குள்ளே இருந்தன? எவ்வளோ நாட்கள் இந்த 8 பேரும் மிருக ஜீவன்களும் பேழைக்குள்ளே இருந்தாங்க? எத்தனை நாட்கள் தெரியுமா? 377 நாட்கள். வெரி குட். 377 நாட்கள். சரிங்களா? அப்படி தான் பைபிளில் கணக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் தேடி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமத்தில் 7ஆம் அதிகாரம் 10, 11ஆம் வசனம், அதுபோல் 8ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், இந்த வசனங்களை வச்சு கணக்கு போட்டு பாருங்கள். 377 நாட்கள் நோவா குடும்பம், மோர் தேன் அ இயர், ஒரு வருஷத்துக்கு மேலே நோவா குடும்பம் பேழைக்குள்ளே இருந்தார்கள். 40 நாட்கள் இரவும் பகலும் பயங்கரமான மழை, ஜலம் தண்ணீர் வடிவதற்கு 150 நாட்கள் ஆயிற்று அப்படின்னு படிக்கிறோம். சரிதானே? சொல்ல அப்படி கணக்கு போட்டிங்கன்னா ஒரு வருஷம் வந்துடும். பிரியமானவர்களே, பாருங்கள், கர்த்தர் என்ன செய்தாராம்? நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். The Lord remembered Noah, his family and all the cattle inside the ark. ஒரு வருஷம் உள்ளே இருந்த அந்த குடும்பத்தை, மிருக ஜீவன்களை ஆண்டவர் மறந்துட்டாரா அப்படின்னா தேவன் மறக்கிறவர் கிடையாது. ஆண்டவர் என்ன செய்தாரா? நினைத்தருளினார் அப்படின்னு படிக்கிறோம். அந்த ஒரு வருஷத்தில் யோசித்து பாருங்கள், தேவன் எப்படியெல்லாம் அவர்களை அற்புதமாக வழி நடத்தியிருப்பார். எலன் ஒயிட் அம்மையார் எழுதும் பொழுது, இந்த நோவாவுடைய பேழையை குறித்து எழுதும் பொழுது எழுதியிருப்பாங்க, நோவா பேழையை சுற்றிலும் தேவதூதர்கள் அப்படியே அசைவாடி கொண்டு பாதுகாத்து கொண்டே இருந்தார்களாம். தேவதூதர்கள் அந்த நோவா பேழையை டைரக்ட் பண்ணாங்களா, அழகாக வழி நடத்தினாங்க, எந்த விதமான சேதம் வராதபடி. அந்த பேழைக்கு எந்த விதமான பிரச்சனை
நாசமோசம் வராதபடி தேவன் ஆச்சரியமாக நோவா பேழையை பாதுகாத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் இந்த வருஷத்தில் எவ்வளோ அற்புதமாக பாதுகாத்திருக்கிறார். நம்ம ஒருவேளை நம்ம ஆண்டவர் நினச்சோமோ ஆண்டவர் நினைக்கலையோ, குடும்ப ஜெபம் பண்ணோமோ பண்ணலையோ, ஆண்டவருக்கு நேரம் கொடுத்தோமோ கொடுக்கலையோ, நமக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு நேரம் கொடுத்தோமா, அவருக்கு நேரம் கொடுக்கலையா? நாம் அரைகுறையாக இருந்த போதும் கூட சில நேரங்களில் நன்றி மறக்கக்கூடிய நிலையில் வாழ்ந்திருந்த போதும் கூட தேவன் நம்ம எவ்வளோ ஆச்சரியமாக பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நோவா குடும்பத்தை நினைத்தருளினார். நோவா அப்படின்னாலே, நோவா என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? நோவா மீன்ஸ் ரெஸ்ட். நோவா மீன்ஸ் ரெஸ்ட். நோவா என்றால் இளைப்பாறுதல். நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். இவன் நம்மை தேற்றுவான், ஆதியாகமத்தில் 5ஆம் அதிகாரம் கடைசி 1-2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கு அர்த்தம் இருக்கிறது. ஆதியாகமத்தில் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா என்றால் ரெஸ்ட், இளைப்பாறுதல் என்று பொருள். பாருங்களேன், இந்த நோவா குடும்பத்திற்கு, இந்த நோவா 120 ஆண்டுகளாக ஓயாமல் உழைத்தவன். ஆண்டவருக்காக படாத பாடுகள் பட்டு அவச்சொற்களையும் பழிச்சொற்களையும் பரியாசத்தையும் நக்கல் நையாண்டிகள் எல்லாம் ஏற்று பொறுமையோடு ஊழியம் செய்தவர். உண்மைதானே? நோவா குடும்பம் அவரை பைத்தியம் என்றெல்லாம் எல்லாரும் அவரை பேசினார்கள். ஆனால் இந்த நோவா எல்லாவற்றையும் சகித்து என்ன செய்தார்? ஆண்டவருக்காக பொறுமையோடு 120 வருஷங்கள் ஊழியம் செய்தார். அப்படி தேவனுக்காக உழைக்கிற, தேவன் மீது வைராக்கியம் வைத்திருக்கிற ஒரு குடும்பத்தை ஆண்டு நினைச்ச மாட்டாரு? மறப்பாரா? மறக்கவே மாட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்மை ஆண்டவர் எப்படியெல்லாம் மறக்காமல் நேசித்து வழி நடத்தி வந்திருக்கிறார். எபிரேயர் புத்தகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் இருக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 6 verse 10. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவர் நம்முடைய நல்ல கிரியைகள், நம்முடைய அன்புள்ள பிரயாசங்கள், ஆண்டவருக்காக, அவருடைய சபைக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக என்னெல்லாம் பாடுபட்டோமோ, எவ்வளவெல்லாம் பிரயாசப்பட்டோமோ, இதெல்லாம் தேவன் நினைச்ச மாட்டார், ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். சரிதானே? ஆண்டவர் மறப்பதற்கு அவர் யார் கிடையாதான்? அநீதி உள்ளவர் அல்ல. பாருங்களேன், 120 வருஷங்களாக ஆண்டவருக்காக உழைத்த, ஓடிய, பிரசங்கித்த, பாடுபட்ட, பேழையை கட்டின இந்த நோவாவையும் குடும்பத்தையும் தேவன் என்ன செய்தார்? நினைத்தருளினார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பாருங்க, இந்த நோவா எவ்வளவெல்லாம் அவர் தாழ்வாக பார்க்கப்பட்டிருப்பார். நான் அந்த கிழமை மழை வரும் மழை வருன்றான் சொல்லியிருப்பாங்கல்ல? அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாங்களாம், எலன் ஒயிட் எழுதியிருப்பாங்க, பரியாசம் பண்ணாங்களாம் எல்லாரும். ஆனால் நோவா எதையுமே பொருட்படுத்தலை. பிரியமான தேவ பிள்ளைகளை, நாமும் சத்தியத்திற்காக நிற்கும் பொழுது ஒருவேளை நாம் தவறாக பேசப்படலாம், நம்முடைய நோக்கங்கள் திரித்து கூறப்படலாம், தேவனுக்காக நாம் காண்பிக்கிற வைராக்கியம் தப்பர்த்தத்திலே பேசப்படலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் நம்மை மறக்கிறவர் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன பண்ணாரா? நோவா பேழையை ரொம்ப பத்திரமாக வழி நடத்தி அரராத் என்ற மலைத்தொடரில் அதை பத்திரமாக நிற்கும்படி செய்து எல்லாரையும் வெளியில் கொண்டு வந்தார். பத்திரமாக வெளியில் கொண்டு வந்தார். வெளியில் வந்த உடனே நோவா குடும்பம் செஞ்ச வேலை, த வெரி ஃபர்ஸ்ட் ஒர்க்,
The very first act that Noah and his family did was to erect an altar and to offer offerings. உண்மைதானே? நோவா குடும்பம் செஞ்ச முதல் காரியம் என்ன? முதல்ல வெளியே வந்தோடனே ஒரு பேழையை, ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன பண்ணாங்களாம்? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தினார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த ஆண்டு நெடுகிலும் நம்மை ஆச்சரியமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். குடும்பமாக சேர்ந்து 31 வந்து சாட்சி சொல்லும் பொழுது, 1 வந்து சாட்சி சொல்லும் பொழுது சும்மா ஏதோ வேகா என்னத்தையோ 2 காரியத்தை சொல்லிட்டு போயிடும் அப்படிலாம் வந்து சொல்லாதீங்க. குடும்பமாக எல்லாரும் உட்காந்து, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா உட்காந்து, இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சார், நீ சொல்லுப்பா, நீ சொல்லுமா, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் சாட்சியாக குடும்பமாக உட்காந்து கலந்து பேசி சொல்ல வேண்டிய காரியங்களை, முக்கியமான சாட்சிகளை குறிப்பெடுத்து கொண்டு வந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ நல்லா இருக்கும். சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு, ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லிக்கிட்டு, தோணுனதை சொல்லிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. பாருங்களேன், இந்த நோவா எவ்வளோ அழகாக அவர் திட்டம் பண்ணியிருப்பார். வாசிக்கிறேன், ஆதியாகமத்தில் 8வது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் அதிகாரம் 8 வசனம் 20 பாருங்களேன், 20 வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு, he made a choice. உண்மைதானே? நல்ல சுத்தமான பறவைகள், சுத்தமான மிருகங்கள் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். அவர் என்ன பண்ண சூஸ் பண்ணுறாரு, சூஸ் பண்ணி எது பெஸ்ட்ன்னு சொல்லி சூஸ் பண்ணுறாரு. நாமும் ஆண்டவருக்கு என்று மகிமையாக சாட்சிகளை சொல்லும் பொழுது பெஸ்ட்டாக எதை நான் ஆண்டவருக்கு சொல்லலாம், நிறைய இருக்கும். சிறப்பான சாட்சிகளை ஜெபத்தோடு ஆயத்தம் பண்ணி வந்து என்ன செய்யணும், சொல்லணுங்க. அப்படி நாம் ஆயத்தமாகிறோமா? அப்படி ஆயத்தமாவோம். குடும்பமாக உட்காந்து, இன்றைக்கி டைம் இருக்குது, நாளைக்கு 29 டைம் இருக்குது, 30ஆம் தேதி 31ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் நேரம் இருக்குது. குடும்பமாக உட்காந்து துணி எடுக்க போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம் அப்படின்னு இதுக்கெல்லாம் நேரம் இருக்குல்ல. ஆனால் எதற்கு நேரம் செலவழிக்கணும்? எல்லாம் குடும்பமாக உட்காந்து ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்க்க நம் நேரம் எடுக்க வேண்டும். என்னை பார் நீ பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். பாடுறோம்ல, எண்ணி பார்க்கணும். ஒன்று எண்ணி பார்க்கணும், 1 2 3 எண்ணணும். இல்லாட்டி எண்ணி பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். சரிங்களா? 2 அர்த்தம். எண்ணிப்பார், இப்படி எண்ணி பார்க்கணும், எண்ணிப்பார் சிந்தையில் யோசித்து பார்க்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த நோவா குடும்பத்தை நினைத்தருளினார், ஆச்சரியமாய் நடத்தினார். வெளியே வந்த உடனே முதல்ல தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை நோவா குடும்பம் செலுத்தியது. ஆண்டவரே, அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று ஜெபத்தோடு அடுத்த ஒரு சில நாட்கள் நாம் ஆயத்தமாவோம். 2, தேவன் யாரை நினைத்தருளினார்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் வசனம் 19. 1 சாமுவேல் chapter 1 verse 19. அன்னால் வாசிக்கிறேன், அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைந்தருளினார். அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். ஏன் என்றால், இவள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். அன்னாள், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே, என்னுடைய சக்கலத்தி பெண்ணினால், அப்படி தான் பைபிள் அந்த வார்த்தை இருக்குது, சரிங்களா? சக்கலத்தின்னு இருக்கு. என்னுடைய சக்கலத்தி பெண்ணினால் என்ன செய்கிறாள், என்னை பாடப்படுத்துகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன் கூட போய் சண்டைலாம் போடலை. அண்ணால் போய் பெண்ணினாலோடு
சண்டையெல்லாம் போடலை. அண்ணால் என்ன செய்தால், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவள் தன் இருதயத்தை ஊற்றினாள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பைபிள் படிக்கிறோம், கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அன்பான தேவப்பிள்ளைகள, இவன் என்ன கேட்டா ஆண்டவர்கிட்ட? 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் வசனம் 11வது வசனத்தில் படிக்கணும். 11வது வசனம், அங்கேயும் இந்த வார்த்தை வருது பாருங்கள். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி. அந்த வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்கள். மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். Give me Lord a man child, give me Lord a baby boy. ஒரு ஆண் குழந்தையை நீங்கள் கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி அவன் பர்டிகுலராக கேட்குற பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது அப்படி தான் கேட்கணும். நடுராத்திரியில் நண்பன் ஒருவன் வந்து கேட்டான். லூக்கா 11 அதிகாரத்தில் படிக்கிறோம். நடுராத்திரியில் ஒரு நண்பன் வந்து எத்தனை அப்பங்கள் கேட்டான்? எத்தனை அப்பங்கள்? 3 அப்பங்கள். பைபிள் இருக்கு, லூக்கா 11 அதிகாரம். எனக்கு 3 அப்பங்களை தர வேண்டும். ஆண்டவர் ஜெபத்தை குறித்து சொன்ன ஓமையில் அந்த நடுராத்திரியில் நண்பன் ஒரு முக்கியமான ஓமை. 3 அப்பங்கள். அண்ணால் கேட்டா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும். ஒன்று கேட்டாங்க, ஆண்டவரை மறவாமல் உமது அடியாளை நினைத்தருளும்னு கேட்டா ஆண்டவர் ஒன்று தான் கொடுத்தாரா? எத்தனை கொடுத்தாரு? 2 அதிகாரத்தில் 21 வசனம் பாருங்கள். 2:21, 1 சாமுவேல் 2:21, 1 சாமுவேல் 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். 1 கேட்டால் ஆண்டவர் 1/2 டஜன் கொடுத்தார். சரிதானே? முதல்ல சாமுவேல், அதுக்கப்புறம் 3 ஆம்பளை பிள்ளைய, அதுக்கப்புறம் 2 குமாரத்திகளாம், 6 பேர். ஆண்டவர் என்றைக்குமே 1 கேட்டால் 1க்கு மேலே கொடுப்பார். சரிதானே? 1 கேட்டால் ஆண்டவர் 1/2 டஜன் கொடுத்தார், 6 கொடுத்தார். அப்படி தானே பிரியமானவர்களே? இந்த வருஷத்தில் யோசித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட நான் ஒரு காரியத்துக்காக கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஆனால் ஆண்டவர் அதை காட்டிலும் எனக்கு நிறைய கொடுத்தாரு அப்படின்னு ஏதாவது நினச்சி பார்த்து யோசித்து பார்த்து வந்து சாட்சி சொல்லணும். விளங்குதா? நம்ம சொல்லக்கூடிய சாட்சிகள் பிறருடைய விசுவாசத்தை தூண்டி விட வேண்டும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்புகிறதாக இருக்க வேண்டும். சரியா? அன்னாளை கர்த்தர் கடாட்சித்தார், ஆசீர்வதித்தார். ஆண்டவர் 1 கேட்டால் 6 பிள்ளைகளை கொடுத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஆண்டவர் அன்னாளை அவளுடைய அந்த தாழ்வான நிலை, பெண்ணினால் படுத்துகிற பாடு எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். பாருங்களேன், அவளுடைய அந்த தாழ்வான நிலையில் தேவன் அன்னாளை நினைத்தருளினார். நாம் நம்முடைய தாழ்வான நிலையில் கிடந்தோம். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் பொருளாதார கஷ்டமாக இருந்திருக்கலாம். குடும்பத்தில் நம்முடைய உறவினர்கள் யாருக்காவது ஏற்பட்டிருந்த கொடிய நோய் என்ற ஒரு சூழலாக இருந்திருக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில், கணவன் மனைவிக்கு இடையில், அல்லது மாமனார் மாமியாருக்கு இடையில் ஏதாகிலும் பிரச்சனையான சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் என்னை நினைக்கலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? தேவன் நினைத்தருளி நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நீங்கள் என்ன செய்யணும்? உணரணும். அது ஆசீர்வாதங்களை கொஞ்சம் யோசித்து பார்த்தா தான், எண்ணி பார்த்தால்தான் நமக்கு சில நேரத்தில் ஞாபகத்துக்கு வரும். Many times we forego God's blessings. பல நேரங்களில் ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை நாம் எண்ணாமலே அப்படியே கண்சாடையாக விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் என்னோடய ரெக்கார்டை நான் பழைய ரெக்கார்டெலாம் வச்சுருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 31 ஆசீர்வாதங்கள். உண்மை தானே? ஒரு மாதத்துக்கு 31 எழுதி வச்சுருப்பேன். இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் எழுதுவேன்.
இப்படி வரிசையை எழுதி வச்சுட்டு கடைசியில் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த டிசம்பர் எண்டு வரும்பொழுது அந்த எழுதி வச்ச அந்த நோட்டில் இருந்து செலக்டிவாக முக்கியமான ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படிலாம் அதை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் சாட்சியாக சொல்லுவேன். கர்த்தர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தருளினார். நம்ம நினச்சி ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை நினைத்திருக்கிற ஆண்டவரை, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் நினச்சி எழுதி வைக்கிறோமா, குறிப்பு வைக்கிறோமா? யோசித்து பாருங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஆச்சரியமான தேவன்! நோவாவை நினைத்தருளினார், அன்னாளை நினைத்தருளினார். நம்மையும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நினைத்தருளி, ஒருவேளை நம்ம வேலை செய்கிற இடத்துல சிலர் நம்மை அவமரியாதையாக தரக்குறைவாக நம்ம நடத்தி இருக்கலாம். எப்படி பெண்ணினால் அன்னாளை நடத்தினாலும் அந்த மாதிரி நம்முடைய நோக்கங்களை தவறாக நம்ம கூட இருக்கிறவங்க பேசியிருக்கலாம். நம்மை குறித்து தவறான அவதூறான செய்திகளை பரப்பி இருக்கலாம். ஆனால் யார் நம்மை அசட்டை செய்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாகவே தேவன் நம்முடைய தலையை என்ன செய்வார்? உயர்த்துவார். சரிதானே? ஆண்டவர் அண்ணாளை உயர்த்தினாரோ உயர்த்தலையா? உயர்த்தினார். அதனால தான் பாருங்களேன், அந்த அம்மா அழகாக ஒரு பாட்டு பாடினாங்க. அண்ணாள் ஒரு துதி பாடலை பாடினால் வீட்டில் உட்காந்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அது இருக்கக்கூடிய அந்த துதி பாடலை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். முதல் 10 வசனங்கள் அண்ணாளுடைய துதி பாடல். என்ன சொல்கிறேன் பாருங்கள். 8ஆம் வசனம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அதுதான் ஆண்டவர் அவளுக்கு செய்தார். அண்ணாளுக்கு குப்பையிலேருந்து ஆண்டவர் உயர்த்தினார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்ம துதிச்சாங்க பாருங்க, துதிச்சாங்கல்ல. ஆண்டவர் என்னுடைய தாழ்வான நிலையில் பிள்ளை இல்லாமல் கிடந்தேன், என்னுடைய தேவன் என்னை நினைத்து நான் ஒன்று கேட்டேன், 6 கொடுத்தாரு, அவரை துதிப்பேன் என்று சொல்லி முதல் 10 வசனங்கள் துதி பாடல். இந்த 31 1ஆம் தேதி வரும்பொழுது நம்மளும் ஒரு பாட்டு எழுதலாமே. நாமே ஒரு பாடல் ஆண்டவருக்காக எழுதி, ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினச்சி பார்த்து நானும் ஒரு பாடல் எழுதி, நானாக ஒரு ராகம் அமைத்து ஆண்டவருக்காக பாடலாமே. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். நம்ம எழுதுறதாங்க பாட்டு. செய்கிறோமா? 3 கடைசியா தாவீது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆவது அதிகாரம் வசனம் 18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடும் ஏமாத்திரம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசுகிறார் பாருங்க. ஆண்டவரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம். ஆடு மாடுகளின் பின்னே ஒரு மெய்ப்பனாக அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டில் கடைக்குட்டி, 8ஆவது பிள்ளை, அப்படி தானே? 8ஆவது பையன். அந்த 8ஆவதாக இருந்தவனை ஆண்டவர் 8ஆவது உயரத்திற்கு கொண்டு சென்றார். ஆமென். 8ஆவது உயரத்திற்கு தேவன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வல்ல தெய்வமாக அவர் இருக்கிறார். பாருங்களேன், அதில் தான் சொல்கிறாரு தாவீது, ஆண்டவரே, என்னை இவ்வளோ தூரம் கொண்டாந்துருக்கீங்களா ஆண்டவரே, நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. பாருங்களேன், தேவன் 2024 இவ்வளோ தூரம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து நம்முடைய திருச்சபையும் இவ்வளோ தூரம் கொண்டாந்துருக்கிறாரே, நாம் ஏமாத்திரம், என் வீடும் ஏமாத்திரம்.
இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தேவன் நம்முடைய தாழ்விலே நம்மை நினைக்கிறவர். நம்முடைய தாழ்விலே நம்மை நினைக்கிற தேவன் என்பதை மட்டும் மறந்துடக்கூடாது. எவ்வளோ தாழ்வான நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு டொக்குலேருந்து வந்திருப்போம் நம்ம எல்லாருமே. நம்ம கதையெல்லாம் யோசித்தா அப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு சந்து பொந்துலேருந்து வந்திருப்போம். உண்மைதானே? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை எவ்வளவாக ஆசீர்வதித்திருக்கிறார், வெகுவாக ஆசீர்வதித்திருக்கிறார், நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார், சம்பூர்ணமாக ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் நமக்கு குறையே இல்லை. பிரியமானவர்களே, நம்ம எம்மாத்திரம் இவ்வளோ தூரம் கர்த்தர் நம்மை கொண்டாந்துருக்கிறாரு. நாம் எம்மாத்திரம். கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 31:20 எரேமியா 31:20 வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 916 பக்கம் எரேமியா 31:20. எப்ராயிம், அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு இன்னொரு பேர் எப்ராயிம். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்ராயிம் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகி நீங்களும் நானும் தேவனுக்கு எப்படிப்பட்டவர்களா? அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை. இன்னொரு இடத்துல ஏசாயால படிக்கிறோம், நீ எனக்கு என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். அந்த அளவுக்கு நம்ம என்னங்க அருமை? வெறுமையாக இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் அருமைன்றார். உண்மைதானே? நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நம்ம எவ்வளோ பாவம் செய்கிறோம், எவ்வளவாக தவறுகிறோம், தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அருமையான குமாரன், எனக்கு பிரியமான பிள்ளை, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். I keep on thinking of him. நான் அவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன்றார். ஆண்டவர் நம்மை நினச்சிக்கிட்டே இருக்காராங்க. நாம் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறோமா? நாம் ஆண்டவரை நினைக்கிறோமா? ஆனால் பைபிள் சொல்லுது, அவர் நம்ம என்ன செய்கிறாராம்? நினைத்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்றார். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டோடைய உள்ளம் கொதிக்கிறதாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பேற்பட்ட தேவன், நினைவு கூறும் தேவன். we have our God who remembers us all the time. நம்மை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் அவரை நினைப்பதில்லை. பல நேரங்களில் நம்ம கஷ்டங்கள் தான் பெருசாக தெரியுது, நம்முடைய போராட்டங்கள் தான் நமக்கு பெருசாக தெரியுது, நம்ம சந்திக்கக்கூடிய சவால்கள், நமக்கு வரக்கூடிய நோய்கள் தான் நமக்கு பெருசாக தெரிகிறது. அதனால் நம்ம யாரை மறந்துடுறோம்? ஆண்டவரை மறந்துடுறோம். we leave God out of the picture. தேவனை மறந்துடுறோம், தேவனை விட்டுறோம், தேவனை நினைக்கிறதே கிடையாது. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படி தானே செஞ்சா? என்ன செஞ்சா? ஆண்டவர்கிட்ட எப்போ வந்தா? கடைசியில் தான் வந்தான். எல்லாத்தையும் செலவழித்து எத்தனையோ வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் சரி இப்போயாவது ஆண்டவர்கிட்ட போவோம் அப்படின்னு கடைசியில் தான் வந்தான். ஆண்டவர் அவளை நினைச்சாரா? நினைக்கலையா? அவளை ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வதிச்சார். பிரியமான தேவ பிள்ளைகளை இப்போ யோசித்து பாருங்கள். தேவன்
தேவனை நாம் நினைக்கிறோமோ இல்லையோ, அவர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். இந்த வருஷ கடைசியில் வந்து விட்டோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். குடும்பமாக உட்காருவோம். டைம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், டைம் இருந்துச்சு அப்படின்னா நாளை கழித்து மறுநாள் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து குடும்பமாக சேர்ந்து ஒரு உபவாசம் இருந்து, எல்லாம் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் உபவாசம் இருந்து ஃபேமிலியாக குடும்பமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் உட்காந்து ஆண்டவர் எப்படிலாம் நடத்தினார் எல்லாத்தையும் உட்காந்து எழுதுங்க. குடும்பத்தில் எல்லோரும் ஒவ்வொருத்தராக சாட்சி சொல்லுங்கள். அதில் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்படி சொல்லக்கூடிய சாட்சியில் எதை வந்து நம்ம சர்ச்சில் சொல்லலாம், 31ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ அப்படின்னு ஒரு குறிப்பிடுங்க. சும்மா காமசோமான வந்து சாட்சி சொல்லாதீங்க. ஜெபத்தோடு உபவாசத்தோடு குடும்பமாக உட்கார்ந்து ஒரு திட்டமிடுதலோடு அப்படி ஆயத்தமாவோம் என்று சொன்னால், ஆயத்தப்படுவோம் என்று சொன்னால் அது உண்மையில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் சொல்ல போகிற சாட்சிகளை கேட்க போகிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு வருஷம் முடிய போகிறது அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டோடைய வருகைக்கு, அவருடைய ராஜ்யத்திற்கு இன்னும் பக்கத்தில் நாம் கிட்டி சேர்கிறோம். அவருடைய ராஜ்யம் சமீபம், பரலோக வீடு சமீபம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவரே, என்னுடைய வருகைக்கு நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வர்றேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் என்ன செய்வோம்? புது ஆண்டிலே பிரவேசிக்க ஆயத்தமாகவும். ஒருவேளை இந்த ஆண்டில் நம்ம ஒருவேளை பல பாரங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை, சவால்களை, சஞ்சலங்களை, சங்கடங்களை சந்தித்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி குடும்பமாக ஆண்டவரை பாடி துதித்து அவரை மையப்படுத்த நம்ம ஆயத்தப்படுவோம். லெட்ஸ் மேக் அவர் இயர் அண்ட் சர்வீசஸ் மீனிங்ஃபுல். ஆண்டு இறுதி ஆராதனைகளை அர்த்தமுள்ளதாக நம்ம ஜெபத்தோடு எல்லாரும் சேர்ந்து அர்த்தமுள்ளதாக மாற்றும். மனசில் ஒரு திட்டம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 நிமிஷம் சாட்சி சொல்ல போகிறேன், 3 நிமிஷம் 4 நிமிஷம், ஒரு 3 காரியம் சொல்ல போகிறேன், ஒரு 4 காரியம் சொல்ல போகிறேன், சுருக்கமாக வேகமாக சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு அழகாக திட்டம் பண்ணி சொல்லுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸோ அந்த காரியங்கள் எல்லாம் செயல்படுத்துறதுக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் உதவி செய்வாராக. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டோடைய நாமம் மையப்படுவதாக. அவருடைய என்றும் உள்ள கிருபை, மாறாத கிருபை நம்மை தாங்கி வழி நடத்துவதாக. ஆமென். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த தகப்பனே, இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வருஷத்தின் ஆரம்பம் முதல் வருஷத்தின் கடைசி மட்டும் கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மீது உம்முடைய கண்களை வைத்து உம்முடைய மனதை எங்கள் மீது செலுத்தி எங்களை நினைத்தருளி இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்து நடத்தி வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டில் நாங்கள் சந்தித்த சங்கடங்கள் எத்தனையோ, சவால்கள் எத்தனையோ, சஞ்சலங்கள் எத்தனையோ, போராட்டங்கள் எத்தனையோ, நோய் நொடிகள் எத்தனையோ, ஆனால் எல்லாவற்றிலும் மத்தியிலும் கர்த்தர் எங்கள் கூட இருந்து போதுமானவராய் இருந்து எங்களை பராமரித்தீர், பாதுகாத்தீர், ஆசீர்வதித்தீர். அதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். நோவாவை நினைத்த தேவன், அன்னாளை நினைத்த தேவன், தாவீதின் குடும்பத்தை நினைத்த தேவன் எங்களையும் நினைச்சு ஆண்டவரே, உம்மை நாங்கள் பல நேரங்களிலே நினைக்காத துரோகிகளாக இருந்த போதும் கூட கர்த்தர் எங்களை நினைத்து கொண்டே இருந்து எங்களை நடத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய தாழ்விலே எங்களை நினைக்கிற ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் வேலை செய்த இடங்களில் ஒருவேளை சில நேரங்களில் அவமானப்பட்டிருந்திருக்கலாம். எங்கள் உறவுகள் மத்தியில் நாங்கள் அவமானப்பட்டிருந்திருக்கலாம். அன்னாளை போல தேவன் எங்களை நினைத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், மிகவும் அதிக அளவிலே ஆசீர்வதிக்கிறீர் என்று எபேசியர் 3 அதிகாரம் 20-21 நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் அதுபோல் கர்த்தர் எங்களை அற்புதமாக ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, இந்த வருஷ கடைசி வரைக்கும் எங்களை உயிரோடு வச்சுருக்கிறீங்க. அதற்காக நன்றி தகப்பனே. கர்த்தர் தாமே இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் படைக்கிறோம், ஒப்படைக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக உம்மை போற்றுகிறோம். அன்னால் எப்படி உம்மை துதித்தாலோ, நோவா எப்படி பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினாரோ, தாவீது எப்படி சங்கீதங்களை பாடி கர்த்தரை புகழ்ந்தாரோ, ஆண்டவரே நாங்களும் ஒரு நோவாவாக, ஒரு அன்னாளாக, ஒரு தாவீதாக உம்மை துதிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ராஜா, ஆண்டவர் எங்களுக்கு இறங்கும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். உடைய என்றுமுள்ள கிருபைக்காக எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக எங்களை மாற்றும். எங்களுக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் பெற்றோர்களுக்கும், எங்களுடைய சபைக்கும் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆண்டு நடுகிலும் நீர் கற்றுக் கொடுத்த நல்ல சத்தியங்கள், நாங்கள் படித்த ஓய்வு நாள் பாடங்கள், தானியேல் புத்தகம் முன்னோடிகள் எல்லாத்துக்காக மாபெரும் போராட்டம், இந்த மாதிரி சத்தியங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமை பிதாவே, உடைய கிருபையினாலே சர்ச் எலெக்ஷனை ஆசீர்வதித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இன்று இரவு நடைபெறப் போகிற முழுவொரு ஜெபத்தை ஆசீர்வதியும். நாளை மாலை 2 இல்லங்களுக்கு செல்கிறோம். கர்த்தர் வாழை பிள்ளைகள், பெரியவர்கள் உற்சாகத்தோடு அதில் கலந்து கொள்ள உதவி செய்யும். உதவி செய்ய ஆர்வத்தோடு முன்வருகிற பள்ளியை ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த ஊழியம் வாழை பிள்ளைகளுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் பேராசீர்வாதமாக இருக்கட்டும். தகப்பனே, 30ஆம் தேதி திங்கட்கிழமை சபை சுத்தம் பண்ணதில் இருக்கிறது, அதையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. 31ஆம் தேதி 1ஆம் தேதி இருக்கிற ஆராதனைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய மகத்துவமான கரம் எங்களை தாங்கட்டும். அடுத்த வாரம் இருக்கிற, அடுத்த ஓய்வு நாள் இருக்கக்கூடிய திருவிருந்து ஆராதனையில் நாங்கள் எல்லாம் குடும்பமாக ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாமல் எல்லோரும் கலந்து கொள்ள ஆண்டவரை வருடத்தின் இந்த முதல் திருவிருந்தில் நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யும். நடத்த போது ரத்னசிங் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, 10 நாள் ஜெப கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜனவரி 8 முதல் 18 வரை அந்த கூட்டங்களையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய மகத்துவமான கரம் எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, உடைய மகத்துவமான பிரச்சனை எங்களோடு கூட இருந்து அந்த 10 நாள் ஜெபத்தில் பரமண்டல ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தருடைய கரம் எங்களை ஆசீர்வதித்து இந்த வேலையிலே அனுப்பட்டும். ஐயா, யார் யார் என்னென்ன பாரங்களோடு, வேதனைகளோடு, விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோமோ அதையெல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவர், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். தெய்வ சமாதானம் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வாசமாயிருப்பதாக. யார் யார் பலவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ எல்லாருக்கும் பலன் கொடுத்து அனுப்புங்க. கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ களிப்போடு அனுப்புங்க. கவலையோடு வந்திருக்கிறார்களோ ஆறுதலோடு அனுப்பும். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேட்டது போல் எல்லாம் குடும்பமாக உட்காந்து, குடும்பமானால் உபவாசம் இருந்து, எல்லாம் ஒன்றா சேர்ந்து, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் மூத்த பெற்றோர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குடும்பமாக ஜெபித்து சாட்சி கூற ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம்ப்பா. எங்களை நினைவு கூறுகிற தேவனே, இம்மட்டும் நடத்தின தேவனே, இனிமேலும் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆறுத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிப்பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு முடவைகளே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்தலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆவலோடு வந்திருக்கிற புத்தாண்டு ஆராதனைகளில் உற்சாகத்தோடு கலந்து கொண்டு கர்த்தரை மையப்படுத்த வேண்டும், சாட்சிகளால் கனம் பண்ண வேண்டும் என்று நான் அதற்காக ஆயத்தமாக வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரோடும் தேவாசீர்வாதம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.